இந்த ஒரு உலகத்தில் சமநிலையோடு தன்னோட வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தா அதுதாங்க இந்த துலாம் ராசியாக இருக்குது. உங்களுக்கு இருக்கக்கூடிய அழகும் சரி, அறிவும் சரி, நாகரிகம், இது எல்லாமே ஒரு சேர இருக்கக்கூடிய ராசி இந்த துலாம் ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் யாரையுமே புண்படுத்தாமல் பேசக்கூடிய திறமை படைச்சவங்களா இருப்பீங்க. எங்கே போனாலுமே எல்லோரையுமே கவரக்கூடிய இயல்பு கொண்டவங்க துலாம் ராசி அன்பர்கள். இது எல்லாமே துலாம் ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். நியாயம், உண்மை, நேர்மை, இது மூணுமே உங்களோட வாழ்க்கையின் தத்துவமாக வச்சு வாழக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய முடிவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஆழமாக, அழகாக, சரியான சமநிலையோடு தான் நீங்கள் முடிவெடுப்பீங்க. உறவுகள் அப்படின்னு சொன்னாலே அன்பும் நட்பும் நம்பிக்கையும் உங்களோட வாழ்க்கையில் அழகான ஒழுக்கமும் இருக்கும். துலாம் ராசி ஒரு வாழ்க்கையின் எடுத்துக்காட்டு ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் துலாம் ராசி அன்பர்களின் உண்மையான குணங்கள் என்ன, மறைஞ்சிருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன, இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த பதிவு இருக்கும். இந்த ஒரு உலகத்தில் சமநிலையை ரொம்பவுமே அழகாக கையாள தெரிஞ்சவங்களா துலாம் ராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவுமே சிறப்பாக செய்வீங்க. மற்றவங்க குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. எல்லாத்துலேயுமே யாரும் ஒரு பேலன்ஸ் வைக்காமல் உங்களோட வேலையை சிறப்பாக செய்வீங்க. துலாம் ராசிக்காரங்க பேசும்போது கூட ஒரு நாகரிகம் இருக்கும் உங்களோட பேச்சில். யாரையும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு வார்த்தைகளில் கவனமாக இருப்பீங்க. அதனால தான் நீங்கள் எங்கே போனாலும் எல்லாரோட மனசுலுமே இடம் பிடிச்சிடுறீங்க. முன்ன சொன்னோம் இல்லையா, நீதி, நேர்மை, உண்மை, இது மூணுமே உங்களோட ராசியின் அடையாளம் தான். தவறு அப்படின்னா தைரியமாக நீங்கள் சொல்லி காட்டிடுவீங்க. சரி அப்படின்னா அதை மனசார பாராட்டுவீங்க. அழகு, கலை, இசை, நட்பு, இந்த எல்லாத்துலேயுமே துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு தனி ரசனை இருக்கும். உறவுகளை மதித்து அவங்களோட நம்பிக்கையை உடைக்காத ராசி இந்த துலாம் ராசி. ஒரு விஷயம் மட்டும்தாங்க, இந்த துலாம் ராசிக்காரங்க ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதை மாற்றுறது அப்படிங்கிறது ரொம்பவுமே கஷ்டம். ஆனால் அந்த முடிவு எப்போதுமே எல்லோருக்கும் நல்லதாக இருக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் எப்போவுமே நினைப்பீங்க. இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி உருவாகி இருக்குது அப்படிங்கிறதையும், இதனால என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் தான் நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த துலாம் ராசி நீங்கள் பாருங்கள், இந்த ராசியில் சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. துலாம் ராசிக்காரங்க சுக்கிர பகவான் ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் பாருங்கள், வெள்ளிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்து வருவதால் எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு மேன்மையும் பெறக்கூடிய அமைப்பை உண்டாக்க முடியும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை பாருங்கள் விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வந்தடையும். உங்களுக்காக பெருமாளிடம் நாங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். உங்களுக்குமே எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிக்கிறோம். துலாம் ராசியில் இருக்கிற சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுக்கு இந்த மாதத்தின் அமைப்பால் என்ன மாதிரியான உயர்வை பெற போகிறீங்க அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். முதல்ல துலாம் ராசியில் இருக்கிற இந்த சித்திரை 3, 4 பாதம், இந்த 2 பாதம் அப்படின்னு பார்த்தா இந்த அமைப்புகள் அப்படிங்கிறது புதிய முயற்சிகளில் உறுதியாக இருப்பீங்க. அந்த உறுதியாலேயே சில முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் சித்திரை நட்சத்திரக்காரங்க. உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய தை மாதம் அப்படிங்கிறது பாருங்கள் யோகமான ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா உங்கள் ராசிக்கு தன குடும்பாதிபதி, அதுக்கப்புறம் சப்தமாதிபதி, தைரிய வீரிய பராக்கிரமக்காரர்கள் செவ்வாய் கேந்திர ஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். இதனால் உங்ககிட்ட இருந்த சோம்பல், நலிவு, இது எல்லாமே விலகி நல்லா சுறுசுறுப்பாக இப்போ செயல்பட போகிறீங்க. சுறுசுறுப்பு, நல்ல ஒரு முயற்சி, இது எல்லாமே உயர்வு தரும். அறகுறையாக விட்டு வச்ச வேலையை கூட இப்போ நல்லபடியாக செஞ்சு முடித்து காட்டுவீங்க. இதனால் லாபத்தையும் பெறுவீங்க. அதுவும் பயந்து செயல்பட்ட நிலையெல்லாம் இனிமேல் இருக்காதுங்க. நல்ல துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்துலையும் முடிவு பண்ணுவீங்க. பணியாளர்களாக இருந்தீங்களா எதிர்பார்த்த மாற்றத்தை கூட பெற முடியும். இப்போது அரசியல்வாதிகளாக இருந்தால் தலைமையின் ஆதரவு பாருங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இதனால் புதிய பொறுப்பு கூட ஒரு சிலருக்கு வரும். பாக்கியஸ்தானத்தில் வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு குரு. குடும்பத்தில் இதனால் சுகிட்சமான நிலை இப்போ வருது. கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும். எதிர்பார்த்த வருமானத்தையும் சீராக நீங்கள் பெற முடியும். விவசாயத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் விவசாயிகளுக்குமே கிடைக்குது. மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை வருது. இழுபறியாக இருந்த வழக்கு, பிரச்சனை, இது எல்லாமே முடிவுக்கு வந்துடும். செஞ்சுட்டு வர தொழிலை விரிவு செய்யக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலையில் நல்ல ஒரு உயர்வு இப்போ வருது. சொந்த இடம் இல்லை, சொந்த வீடு இல்லை அப்படின்னு நிறைய பேர் கொஞ்சம் வருத்தத்தில் இருப்பீங்க. அந்த மனக்குறை விலகும்.
அதுக்கான வாய்ப்பு இப்போ தேடி வரும். ஒரு சிலருக்கு நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது போன்ற நல்ல அமைப்பு கூட இருக்குது. ஒரு சிலர் பாருங்கள், சொந்த வீட்டில் கூட குடி போவீங்க. அதாவது நீங்கள் இப்போ சொந்தமாக என்ன ஒரு அமைப்பு உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்காக கடன் வாங்கணும்னு நினச்சி வச்சுருப்பீங்க. வங்கியில் கேட்ட பணம் கூட சரியான நேரத்துக்கு கை வந்து சேரும். கணவன் மனைவி 2 பேருக்குமே ஒற்றுமை அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை நல்ல ஒரு உயர்வை தருது. இந்த மாதம் எல்லாமே நல்லதாக நடக்க நீங்கள் பரிகாரமாக ராஜேஸ்வரி அம்மனை வழிபட்டு வருவதால் உங்களோட வாழ்க்கையில் வளமான நாட்களை நீங்கள் பெற முடியும். அடுத்து சுவாதி நட்சத்திரக்காரங்க பெரிய அளவில் திட்டம் போட்டு அதை செயல்படுத்துறதுல வல்லவர்களாக சுவாதி நட்சத்திரக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பாருங்கள், கர்மகாரகன் சனியோட ராகு பகவானுமே கூட்டணியை சேர்ந்து அமைஞ்சிருக்காரு. குடும்பத்தில் இதனால் பாருங்கள் கொஞ்சம் அப்பப்போ நெருக்கடி, பிரச்சனை, சண்டை, சச்சரவு வர மாதிரியான சூழல் இருக்கும். உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்களோட செயல் கோபத்தை தூண்டும். கவனமாக இருங்க. பெரும்பாலும் முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. எதிர்ப்புகள் பெரும்பளவு தள்ளி போகும். உங்கள் வாழ்வுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பும் இருக்குது. பெருசாக கவலைப்பட தேவையில்லை. எதிர்பார்த்த வருமானம் நல்லாயிருக்கும். அதே போல் செலவுகள் செய்யும்பொழுது கொஞ்சம் நிதானமாக செய்ய பாருங்கள். வேலை பார்க்குற இடத்துலையுமே கூட வேலை செய்கிறவங்ககிட்ட சின்னதாக பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களே உங்களுக்கு எதிராக மாறிடுவாங்க. அதனால் உங்களோட வேலையில் கவனமாக இருங்க. மற்றவங்களோட வேலையை நீங்கள் முன்னின்று செய்கிறதோ, மற்றவங்க ஏதாவது விஷயம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் போய் உங்கள் கருத்து சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க செஞ்ச தவறுக்கு நீங்கள் பழியை ஏற்று நடத்துகிற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் உங்களோட பொறுப்புக்கு நீங்கள் முழுசாக கவனம் செலுத்துங்க. மற்றவங்களோட பொறுப்பை தட்டி கழிக்க பாருங்கள். மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. சிலருக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு இடமாற்றத்தையும் பதவி உயர்வையும் இந்த மாதம் பெறுவீங்க. இந்த மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் பாருங்கள், பாக்கியாதிபதி புதன் ஜாதகமாக இருக்கிறாரு. இதனால் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். சாதனையுமே புரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொடுக்கல் வாங்கலாம் நல்லாயிருக்கும். பணப்புழக்கம் கூட இப்போ கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தான். புதுசாக இடம் வாங்குறது, வீடு வாங்குகிற நிலை உருவாகுது. வியாபாரிகள் இருந்தனா எதிர்பார்த்த ஒப்பந்தம் இப்போ கையெழுத்தாகும். கலைஞர்களாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். வங்கியில் கேட்ட பணம் கை வந்து சேரும். புதிய வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. சுகஸ்தானத்தில் லாபாதிபதி சூரியனோட செவ்வாயும் உச்சமாக சஞ்சாரம் செய்கிறதுனால வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓய்வு உறக்கம் குறையிறதுனால உடல்நிலையில் கொஞ்சம் சங்கடம் வந்து போகும். தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. மாணவர்கள் உங்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்குது. வியாபாரிகள் வந்தால் வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த ஆதாயத்தை பெறுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை உருவாக்குவீங்க. வயதானவங்க உங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லாமே நல்லதாக நடக்க பரிகாரமாக துர்க்கை அம்மனை வழிபட்டு வாருங்கள். உங்களோட முயற்சி அனைத்துமே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். அடுத்து விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்டவன் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் உலக ஞானத்தையும் ஒன்றாக வச்சு எந்த ஒரு விஷயத்துலையுமே சிறப்பான உயர்வு பெறக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் அது விசாகம் நட்சத்திரம். உங்களுக்கு பிறந்திருக்கும் தை மாதம் அப்படிங்கிறது பாருங்கள், கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா முன்னெச்சரிக்கை கண்டிப்பாக தேவைப்படுது. கவனக்குறைவை நீங்கள் தவிர்க்க பாருங்கள். ஞானக்காரகன் குரு பாக்கியஸ்தானத்தில் வக்கரமாக இருக்கிறதுனால பண வரவில் எதிர்பாராத தடை வரலாம். அவசரமாக சில வேலைகளில் ஈடுபட்டால் நெருக்கடியை உண்டாக்கிடுவீங்க. தெளிவாக பிளான் பண்ணி அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகிடும். விரைய செலவு குறையும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடியும் விலகிடும். தேவைக்கேற்ற பணம் வந்துக்கிட்டே இருக்கும். விஐபியோட ஆதரவு கூட கிடைக்கிது. உங்களுக்குமே 29ஆம் தேதி வரைக்கும் பாருங்கள், எடுத்த வேலைகள் எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. எதிர்பார்த்த ஒப்பந்தம் நல்லபடியாக கிடைக்கும். வீடு வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். 7ஆம் தேதி அடுத்த மாதம் பாருங்கள், ராசிநாதன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறாரு. ஆடை ஆபரண சேர்க்கை, கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. வாகனம் சேர்க்கை இருக்குது. குடும்பத்தில் நெருக்கடி உங்களை விட்டு விலகுது. அரசு பணியாளராக இருந்தீங்கன்னா நீங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறக்கூடிய அமைப்பு. உங்கள் உழைப்பு அதிகரிக்கும். அவசர வேலைகளை கொஞ்சம் அலக்களிக்கும். உடல்நிலையில் பாதிப்பு இதனால் வரும். நேரத்துக்கு தூங்குறது, சாப்பிட்றது இதை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இருந்தால் உடல்நிலை சீராக மாறும். புதிய நபர்கள்கிட்ட ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். தேவைக்கேற்ற பண வருமானம் இருக்கிறதுனால பண நெருக்கடி பெருசாக இந்த மாதம் ஏற்படாது. மாணவர்களாக இருந்தீங்கன்னா படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. நல்ல மதிப்பெண்ணை நீங்கள் பெறுவீங்க.
எல்லா விதத்துலையுமே நன்மைகள் அதிகரிக்க நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதால் வாழ்க்கையில் நன்மைகளை பெற முடியும். எல்லா விஷயத்துலையுமே ஒரு வளமான உயர்வை நீங்கள் உண்டாக்க முடியும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்குமே துலாம் ராசியாக இருந்தால் அந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நன்றி நேயர்களே.